இசை வணக்கம். என் பெயர் டாக்டர் புரு தவான் மற்றும் இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் எடுக்கக்கூடிய காய்கறிகளை பற்றி பேசுவோம். ஒருவருடைய சிறுநீரகம் வேலை செய்யாதபோது நோயாளி கிரியேட்டினைனை பற்றி அடிக்கடி நினைக்கிறார். கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கிறது. ஆனால் கிரியேட்டினை விட ஆபத்தான ஒன்று அவனது உடலில் சேர்ந்துள்ளது. அது பொட்டாசியம் என்பது அவருக்கு தெரியாது. சிறுநீரக செயலிழந்த நோயாளி தனது பொட்டாசியத்தை கட்டுக்குள் வைத்திருக்காமல் அது நிறைய அதிகரித்து 7ஐ தாண்டினால் நோயாளிக்கு எந்த நேரத்திலும் மாரடைப்பு வரலாம். அதனால்தான் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அதை புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் எந்த காய்கறி என் பொட்டாசியத்தை அதிகரிக்கும் என்பதை இன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எந்த காய்கறி என் பொட்டாசியத்தை நன்றாக வைத்திருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒரு சிக்கலாவது குறையும், அதாவது அதிக பொட்டாசியம். எனவே பொட்டாசியத்துடன் ஆரம்பிக்கலாம். பொட்டாசியம் ஏன் ஆபத்தானது? நமது தசைகள் பொட்டாசியத்தை நகர்த்தும் சக்தியை அளிக்கின்றன. அதன் அளவு தேவைக்கு அதிகமாக உடலில் சேர்ந்தால் கொடுத்துக் கொண்டிருந்த அதே சக்தி நஞ்சாக மாறி நமது தசைகள் சோர்வடைய ஆரம்பிக்கும். மேலும் நமது உடலில் உள்ள மிக முக்கியமான தசை எது? உனக்கு தெரியுமா? நான் உன்னிடம் சொல்கிறேன். அதுதான் நம் இதயம். ஒவ்வொரு இரண்டாவது பம்ப் இரத்தத்தை உருவாக்குகிறது. முழு உடலும் மூளை, நமது நுரையீரல், நமது கணையம், நமது சிறுநீரகம், அனைவருக்கும் இரத்தம் கொடுப்பவர் நம் இதயம். இப்போது இது தசை சிக்கல்களின் உருவாக்கம். இப்போது பொட்டாசியத்தின் அளவு அதிகரிக்கும் போது மோசமான விளைவு யாருக்கு ஏற்படும்? இதில் மட்டும் பொட்டாசியத்தின் அளவு 7ஐ தாண்டும்போது இது வேலை செய்வதை நிறுத்துகிறது. இந்த பொட்டாசியத்தை கட்டுக்குள் வைத்திருக்க நமது உணவு பழக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் பொட்டாசியம் ஒவ்வொரு உணவு பழக்கத்திலும் உள்ளது. நான் எந்த உணவை சாப்பிட்டாலும், எந்த காய்கறி சாப்பிட்டாலும், நான் தண்ணீர் குடிப்பேன், எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவேன், அதில் கண்டிப்பாக பொட்டாசியம் இருக்கும். இப்போது சிறுநீரக நோயாளிகள் என்ன செய்ய வேண்டும்? பொட்டாசியம் எல்லா இடங்களிலும் உள்ளது. எனவே இயற்கையாகவே பொட்டாசியம் குறைவாக உள்ளவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போது அவர்களை எப்படி அடையாளம் காண்பது? இப்போது போனை எடுத்து இதில் எவ்வளவு பொட்டாசியம் இருக்கிறது என்று பார்க்க முடியாது. எனவே காய்கறிகள் விஷயத்தில் ஒரு எளிதான விதியை நினைவில் கொள்ளுங்கள். பூமிக்கு அடியில் எந்த காய்கறி இருந்தாலும் பழுப்பு நிறத்தில் இருக்கும், அதை சாப்பிடக்கூடாது. பிறகு உருளைக்கிழங்கு, அதிக பொட்டாசியம், சாப்பிடக்கூடாது. பீட்ரூட், அரபி ஜாமேகன், பச்சை கிழங்கு. நிலத்தடியில் இருக்கும் இந்த காய்கறிகள் அனைத்தும் பழுப்பு நிறத்தில் உள்ளன மற்றும் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது. எனவே இந்த காய்கறிகளை சாப்பிடுவதை முற்றிலும் நிறுத்துவோம். இது தவிர கீரை, பாட்டு வெந்தயம், கடுகு, கொத்தமல்லி, புதினா போன்ற இலைகள், பச்சை காய்கறிகள் போன்ற காய்கறிகளிலும் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளது. இதனாலேயே இவர்களின் கடுக்காய், சட்னி சாப்பிடுவதை நிறுத்திவிடுவோம். ஆனால் கொஞ்சம் வெந்தய ரொட்டியை சாப்பிட வேண்டும் என்றால், அல்லது ஏதாவது சிறிது கொத்தமல்லி சேர்க்க வேண்டும் என்றால் அதை செய்யலாம். ஆனால் கொத்தமல்லி, சட்னி அல்லது கடுகு மற்றும் கடுக்காய் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் என்ன நடக்கும்? காய்கறிகளால் நம் உடலில் பொட்டாசியத்தின் அளவு ஒருபோதும் அதிகமாக இருக்காது. மேலும் பொட்டாசியத்தை நம் உடலில் தக்கவைக்க உதவும். இப்போது நான் ஒரு நோயாளியிடம் இந்த காய்கறிகளை சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நோயாளியின் மனம் குழப்பமடைகிறது. எல்லா காய்கறிகளையும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டீர்கள் டாக்டர், இப்போது நான் என்ன சாப்பிட வேண்டும்? பெரும்பாலும் இந்த கேள்வி எழுகிறது. எனவே ஒரு செடியில் உள்ள பழங்கள் போன்ற காய்கறிகள் அனைத்தையும் நீங்கள் உண்ணலாம். நெய், தோரி, பர்வால், பேரீச்சம்பழம், பாகற்காய், கத்தரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், பழங்கள் என எதுவாக இருந்தாலும் காய்கறிகள் அனைத்தையும் சாப்பிடலாம். கொதிக்காமல், தண்ணீரில் ஊறாமல். இது உங்களுக்கு வலிமையை கொடுக்கும் மற்றும் உங்கள் பொட்டாசியத்தை அதிகரிக்க அனுமதிக்காது. இப்போது விதிவிலக்காக சில காய்கறிகள் உள்ளன. விதிவிலக்கு என்றால் அவை நிலத்தடியில் காணப்படுகின்றன, ஆனால் பொட்டாசியம் அதிகமாக இல்லை. இப்போது நான் உங்களுக்கு என்ன சொல்லப் போகிறேன், அந்த காய்கறிகள் உங்களுக்கு நினைவிருக்கிறது. கேரட், முள்ளங்கி மற்றும் வெங்காயம். இந்த 3 காய்கறிகளும் நிலத்தடியில் காணப்படுகின்றன, ஆனால் பொட்டாசியம் அதிகமாக இல்லை.
எனவே நீங்கள் இந்த காய்கறிகளை எடுத்துக் கொள்ளலாம். அதனால்தான் பூமிக்கு அடியில் வைக்கப்படும் காய்கறிகளைப் பற்றி பேசும்போது இன்னொரு நிபந்தனை சேர்க்கப்படுகிறது: பழுப்பு நிறம். எனவே இந்த காய்கறிகள் பழுப்பு நிறத்தில் இல்லை. அதனால்தான் இவற்றை எடுத்துக் கொள்ளலாம். இப்போது உங்கள் முன் மிகப்பெரிய அளவிலான காய்கறிகள் உள்ளன. மிகப்பெரிய பட்டியல் உள்ளது. இந்த காய்கறிகளிலிருந்து நீங்கள் எந்த காய்கறியை தேர்ந்தெடுத்தாலும் உங்கள் பொட்டாசியம் எந்த விலையிலும் தேவைக்கு அதிகமாக அதிகரிக்காது. கட்டுப்பாட்டில் இருக்கும் காய்கறிகளால் உங்கள் வாழ்க்கையில் அதிக பொட்டாசியத்தின் சிக்கலை நீங்கள் காண மாட்டீர்கள். இப்போது பொட்டாசியம் மற்ற காரணங்களுக்காக அதிகரிக்கிறது. பழங்கள் இருக்கலாம், உணவுப் பொருட்கள் இருக்கலாம். இதைப் பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம்.